ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பேசுற ஆடியோ நல்லா இருந்தாதான் எல்லாரும் வீடியோ பார்ப்பாங்க. யூடியூபரா இருக்க எல்லாத்துக்கும் தெரியும், அவங்களுடைய ஆடியோ கட்டாயம் நல்லா இருக்கணும். அப்ப மட்டும்தான் வியூவர்ஸ் அவங்களுடைய வீடியோஸ் கட்டாயம் பார்ப்பாங்க. சோ யூடியூப் சேனலுக்கு மட்டும் இல்லைங்க, இது எந்த ஒரு விஷயத்துக்கா இருந்தாலும் நம்மளுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது மைக் ஒன்னு யூஸ் பண்ணி நீங்க ஆடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அது ரொம்பவுமே நல்லா இருக்கும். சோ இந்த மாதிரி கொலை மைக் யூஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது சரௌண்டிங்ல இருக்க நாய்ஸ் ரொம்பவுமே குறைவாக இருக்கும். சோ நான் இந்த அளவு காலத்துக்கு நான் ஒரு கொலை மைக் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுதான் இந்த மைக். இது கிட்டத்தட்ட ஃப்ரீ பவர் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் மைக்னு கூட சொல்லலாம். நம்ம இப்ப நம்மளுடைய மைக்கை சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப நம்ம வாங்கியிருக்க மைக் எதுன்னு கேட்டீங்கன்னா போயா மைக், அதாவது போயா M1ங்கிற மைக்கை தான் வாங்கியிருக்கோம். சோ அத பத்தி அந்த மைக்ல இருக்க என்னென்ன ஸ்பெஷல் விஷயங்கள் இருக்கு அண்ட் அதை அன்பாக்ஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல் நீங்க இப்பதான் பாக்குறீங்கன்னா மறக்காம ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. Facebook, Instagram பேஜ்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இந்த அளவு காலம் என்னுடைய யூடியூப் சேனல்ல வீடியோஸ் பார்த்த எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், நான் ஒரு கொலை மைக் யூஸ் பண்ணிருப்பேன். அண்ட் பட் அந்த கொலை மைக் அந்த அளவு தூரம் சரௌண்டிங் நாய்ஸ் இல்லாம பண்ணிச்சா எனக்கும் தெரியல. பட் இந்த மைக்கை நான் வாங்கும்போது கிட்டத்தட்ட 3000 ரூபீஸ்க்கு தான் இந்த மைக்கை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நான் போய மைக் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு அது கிடைக்கல. பட் அப்போதைக்கு எனக்கு கிடைச்ச ஒரு மைக்கை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமா இந்த மைக்கை நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த மைக் ஓரளவு ஓகே அப்படிங்கிற அளவுல தான் இருந்துச்சு. பட் நம்ம இப்ப வாங்கியிருக்க நம்மளுடைய புது மைக் எதுன்னு கேட்டீங்கன்னா போயா M1 மைக் தான். இதை நான் பர்ச்சேஸ் பண்ணது எங்கன்னு கேட்டீங்கன்னா camera.lk கேண்டி பிரான்ச்ல தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இதுதான் அந்த மைக்னு கூட சொல்லலாம். ஓரளவு பார்க்கும்போது இந்த பிராண்டோட பார்க்கும்போது கிட்டத்தட்ட பாக்ஸ் சிமிலரா தான் இருக்கு. அண்ட் ரெண்டுலயுமே எழுதியிருக்க விஷயங்களும் ரொம்பவுமே சிமிலரான விஷயங்களை தான் எழுதியிருக்காங்க. அண்ட் இங்கேயும் லெவலியர் மைக்ரோஃபோன் மைக்ரோ கிரியேட்டிவ் அப்படின்னு தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் கீழே சூப்பர் சவுண்ட் ஃபோர் பிரசன்டேஷன் அண்ட் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பட் இங்க சூப்பர் சவுண்ட் ஃபோர் ஆடியோ அண்ட் வீடியோ ரெக்கார்டிங் அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் மட்டும்தான் இந்த ரெண்டு விஷயத்துலயும் இருக்கு. அண்ட் பேக் சைட்லயும் பாத்தீங்கன்னா இதுல இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. ஸ்பெசிபிகேஷன் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மைக்லையும் ஒரே ஸ்பெசிபிகேஷன் தான் கொடுத்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட நான் இதை ரீட் பண்ணி பார்த்தோம்னா யோசிச்சேன், என்னடா அவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்க போகுது எனக்குலாம் தெரியல அப்படிங்கிறதுக்காக தான் சரி இந்த மைக்கை நம்ம பிளக்இன் பண்ணி பார்க்கலாம், என்ன மாதிரி ஒரு வித்தியாசமான அனுபவம் வருது அண்ட் சவுண்ட்ல ஏதாச்சும் இம்ப்ரூவ் இருக்கா இல்லையாங்கிறத நீங்க தான் கட்டாயம் இந்த வீடியோஸ் பாக்குறவங்க தான் கட்டாயம் சொல்லணும். போய மைக் நல்லா இல்லைன்னா இந்த ஃப்ரீ பவரே பரவாயில்ல ப்ரோ அப்படிங்கிற சொல்றவங்களும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. போய மைக்கா ஃப்ரீ பவரா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ண பார்த்தோம்னா பாக்ஸ்ல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கணும், இந்த ஸ்டிக்கர் கட்டாயம் இருக்கணும். ஏன் இந்த ஸ்டிக்கர் கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த நம்பர்ஸை என்டர் பண்ணி பார்த்தா இந்த மைக் ஒரிஜினலான போய மைக்கா அப்படிங்கறத உங்களுக்கு பார்த்து கொள்ளலாம். சோ கட்டாயம் இது இந்த விஷயம் கட்டாயம் இந்த ஸ்டிக்கர் கட்டாயம் இருக்கணும். அண்ட் இதை ரிமூவ் பண்ணணும் உங்களுக்கு ஒரு நம்பர் இருக்கும், உங்களுக்கு என்டர் பண்ணி நம்மளுடைய சைட் அதாவது போய சைட்ல போயிட்டு உங்களுக்கு இதை பார்க்கலாம் ஒரிஜினல் மைக்கா இல்லையான்னு. மற்றபடி பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு உள்ளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு. பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. இந்த பவுச்சை நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா உள்ளுக்கு மைக் இருக்கு. அண்ட் அது தவிர யாருமே யூஸ் பண்ணாத ஒரு யூசர் மேனுவல் எப்பயுமே கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம என்னன்னே ரீட் பண்ண மாட்டோம், முடிஞ்ச அளவு ரீட் பண்றது ரொம்பவுமே குறைவு. கட்டாயம் யாருக்காச்சும் தெரியலன்னா கட்டாயம் இதை ரீட் பண்ணி பாருங்க. அண்ட் இதுல ரொம்ப நல்ல விஷயங்கள் இருக்கு. வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அண்ட் வாரண்டி பாலிசி எல்லாம் இந்த இடத்துல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது தவிர பாக்ஸ்ல வேற எதுவுமே இல்லைன்னு கூட சொல்லலாம். அண்ட் பாக்ஸ் ரெண்டும் எடுத்து வச்சிடலாம். அதுக்கு பிறகு நம்ம பவுச்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் போயா மைக்னு கூட சொல்லலாம். லென்த்ல பாத்தீங்கன்னா இந்த மைக்கை அடிச்சுக்கிறவே முடியாதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நீளமான ஒரு வயர் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. எவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இதுல மென்ஷன் பண்ணிருக்க அளவுக்கு பாத்தீங்கன்னா 6.0 மீட்டர்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு இதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. ரொம்பவுமே நீளமான மைக். இந்த அளவு தூரம் நம்ம யூஸ் பண்ண போறது இல்ல. அண்ட் பட் இருந்தாலும் ரொம்பவுமே நீளமா நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. அண்ட் முக்கியமா இதுல ஒரு விஷயம் இருக்கு, இந்த இடத்துல ஒரு பட்டன் கொடுத்திருக்காங்க. அந்த பட்டனை கட்டாயம் நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஏன்னா நீங்க இந்த DSLR யூஸ் பண்றீங்கன்னா இந்த பட்டனை நீங்க மேல போடணும். அது கூடவே இதுக்கு ஒரு பேட்டரி கொடுத்திருப்பாங்க. அந்த பேட்டரியும் நீங்க DSLRக்கு யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணணும். அண்ட் இங்க நம்மளுக்கு ஒரு கவர் மாதிரி ஒன்று கொடுத்திருக்காங்க. அண்ட் அதையும் ஓபன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு அடாப்டர் மாதிரி ஒன்று கொடுத்திருக்காங்க. இதன் மூலமாக உங்களுக்கு எந்த ஒரு ஆம்ப்லையும் உங்களுடைய மைக்கை பிளக்இன் பண்ணலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இதுதான் அந்த கன்வெர்ட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் அதுக்கு பிறகு இந்த கிளிப் கொடுத்திருக்காங்க. இந்த கிளிப் கட்டாயம் முக்கியம். ஏன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு வீடியோ எடுக்கும்போது கிளிப் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு கையில மைக் வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கலாம் தேவையில்லை. கிளிப் பண்ணி வச்சிட்டோம்னா இந்த மாதிரி கிளிப் பண்ணி நம்மளுக்கு வச்சிடலாம். அண்ட் அந்த கிளிப் அண்ட் இதுதான் நான் சொன்ன அந்த பேட்டரி DSLRக்கு யூஸ் பண்ணும்போது கட்டாயம் இந்த பேட்டரி நீங்க யூஸ் பண்ணணும். அப்ப மட்டும்தான் சவுண்ட் ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னு கூட சொல்லலாம்.
அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா ஸ்பஞ்சை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருக்கு, ரொம்பவுமே நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம், நாய்ஸை வந்து நம்மளுக்கு கேன்சல் பண்றதுக்கு. அண்ட் இந்த மைக்ல வந்து இதை வந்து நம்ம இப்படி போட்டுறணும். போட்டதுக்கு பிறகு லாஸ்டா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கிளிப்பை வந்து நம்ம கிளிப் ஆன் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ணது பிறகு நான் சொன்ன விஷயம் தான், இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து பேட்டரியை வந்து யூஸ் பண்ணணும். பேட்டரியை வந்து நான் இப்போ யூஸ் பண்ண போறது இல்லை, ஏன்னா நான் DSLRல வீடியோ எடுக்கல, ஸ்மார்ட் போன்ல தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ பேட்டரி யூஸ் பண்றதுனா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பேட்டரியை யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி வந்து உங்களுக்கு வந்து DSLRல நீங்க யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டாயம் பேட்டரி யூஸ் பண்ணணும். பேட்டரி யூஸ் பண்றது மட்டும் இல்லைங்க, கேமரா யூஸ் பண்றீங்கன்னா கேமராக்கு போட்டிருக்கணும், ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றீங்கன்னா ஸ்மார்ட் போனுக்கு போடணும். அண்ட் இப்போ வந்து நம்ம இதை பிளக் இன் பண்ணி பார்க்கலாம் சவுண்ட் வந்து எந்த அளவு தூரம் வித்தியாசமா இருக்குன்னு. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண போயா மைக்கை தான் பிளக் இன் பண்ணிருக்கோம். அண்ட் உங்களுக்கு வந்து வீடியோட ஆடியோ குவாலிட்டி வந்து எந்த அளவு தூரம் இருக்கு அப்படிங்கறது வந்து நீங்க தான் கட்டாயம் சொல்லணும். அண்ட் இந்த மைக் நல்லா இருக்கா இல்லைன்னா நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஃப்ரீ பவரே நல்லா இருக்கா அப்படிங்கறது வந்து கட்டாயம் நீங்க தான் சொல்லணும். அண்ட் இதுல பிரைஸ் ரேஞ்ச் அப்படிங்கறத பார்த்தோம்னா நார்மலா வந்து வெளியில கடையில வாங்கும்போது நம்மளுக்கு இது பிரைஸ் ரேஞ்ச் கிட்டத்தட்ட 6,000 8,000 குள்ள போய்கிட்டு இருக்கு. camera.lkல வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து 4,500க்கு இந்த மைக் வந்து கிடைச்சிச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஓரளவு பார்க்கும்போது ஒரு நல்ல மைக் வந்து நம்மளுக்கு வந்து கட்டாயம் முக்கியம், ஏன்னா அப்பதான் நம்மளுடைய ஆடியோ வந்து நல்லாவே அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆடியோ எந்த அளவு தூரம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு தோணுதுன்னா அதை வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்ல நீங்க முன்னாடி யூஸ் பண்ண மைக்கே நல்லா இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்றவங்களும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு camera.lkல நான் சொன்ன மாதிரி தான் 4,500 அண்ட் கூடவே 6 மந்த்துக்கு வந்து வாரண்டி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு டவுட் உங்களுக்கு வந்து இந்த மைக்ல இருந்துச்சுன்னா, இந்த மைக் ஒர்க் பண்ணல அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க வந்து அங்க போய் உங்களுக்கு வந்து இந்த மைக்கை வந்து வாரண்டில சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓவராலா அப்படி நடக்காது, அப்படி நடந்துச்சுன்னா கட்டாயம் வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் அதுக்கு பிறகு இது வந்து ஒரிஜினல் மைக்கான்னு செக் பண்றதுக்கு இந்த இடத்துல நான் சொல்லியிருந்தேன் ஒரு விஷயம் வந்து இருக்கு. அண்ட் இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம். பாக்ஸ்ல வந்து ஒரு QR கோடும் இங்க வந்து ஒரு 1816 டிஜிட்ல வந்து ஒரு நம்பர் மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த நம்பரை என்டர் பண்ணா நம்மளுக்கு வந்து இந்த போயா மைக் வந்து ஒரிஜினலா இல்லையான்னு வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த QR கோட ஸ்கேன் பண்ணாலே உங்களுக்கு பார்க்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். நார்மலா மைக் வாங்குறீங்கன்னா, இந்த மைக் வாங்குறீங்கன்னா டூப்ளிகேட் மைக் வந்து ரொம்பவுமே அதிகமா இருக்கு. ஸோ அதனால செக் பண்ணி வாங்க. அண்ட் இந்த மைக்கை வாங்கணும்னா கட்டாயம் வந்து ஒரு டீலர்ஸ் கிட்ட வாங்க, அதாவது இந்த மாதிரி camera.lk இல்லாட்டி கட்டாயம் இதை வந்து டீல் பண்றவங்க வந்து வாங்க. நீங்க ஆன்லைன் ஆர்டர் பண்ணும்போதும் கட்டாயம் செக் பண்ணி பாருங்க இது ஒரிஜினல் மைக் தான் வந்திருக்கா இல்லையான்னு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினல் சவுண்ட் குவாலிட்டி வந்து இதுல வராது அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் ஓவராலா பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த பாக்ஸ்லயும் இந்த மைக்லயும் இந்த அளவு விஷயங்கள் தான் இருக்கு. உங்களுக்கு வந்து இந்த மைக்ல ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க தான் சொல்லணும். அண்ட் ஆடியோ நல்லா இருக்கா அப்படிங்கறத வந்து கட்டாயம் நீங்க செக் பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் முதல்ல பேசினதும் இப்போ பேசினதும் எந்த அளவு தூரம் வித்தியாசமா இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.